நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்னித் தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். அடியார்கள் அனைவருக்கும் ஸ்ரீராமாயணத்தினுடைய ஒரு பகுதியான கிஷ்கிந்தா காண்டத்தை நன்றாக கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியுள்ளது. வால்மீகி மகரிஷியாலே இயற்றப்பெற்றது ஸ்ரீராமாயணம். அற்புதமான காவியம், இதிகாச சிரேஷ்டமானது ஸ்ரீராமாயணம். அதனுடைய பகுதியிலே மிக முக்கியமானது கிஷ்கிந்தா காண்டம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம், அடுத்ததாக கிஷ்கிந்தா காண்டம். அரண்ய காண்டத்திலே ராமன் ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்தான். தான் மோட்ச பலப்பிரதன் என்பதை அரண்ய காண்டத்திலே காட்டினான். கிஷ்கிந்தா காண்டத்திலே தன்னுடைய திருவடியை பற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய அடியவர்களுக்காக தான் செய்யக்கூடிய அற்புதமான காரியங்கள் எல்லாவற்றையும் கிஷ்கிந்தா காண்டத்திலே வெளியிடுகிறான். கிஷ்கிந்தா காண்டத்திலே ஹனுமான் அவதரித்தது, சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் சங்கதி உண்டானது, ராமன் வாலியை வதம் செய்தது, வாலி ராமனிடத்திலே கேட்ட கேள்விகள், அதற்கு ராமன் சொல்லி இருக்கக்கூடிய அற்புதமான பதில்கள், இது எல்லாவற்றையும் கிஷ்கிந்தா காண்டத்திலே காட்டுகிறார். ஹனுமான் முதலான வானரங்கள் மூலமாக சீதையை தேடுவதற்காக அனுப்பியது, ஆச்சாரியன் மூலமாகவே பகவானை அடைய வேணும் என்கிற ஒரு உயர்ந்த அர்த்தத்தை கிஷ்கிந்தா காண்டத்திலே காட்டுகிறான் ராமபிரான். இந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் கிஷ்கிந்தையிலே இருந்து அடியோங்கள் ஒரு 6 நாட்கள் சொல்ல இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வர வேண்டும். எந்த இடத்துல கரதூஷணாதிகளை ராமன் வதம் செய்தானோ அந்த இடத்தை சேவிக்க போகிறோம். எந்த இடத்துல சூர்பனகையினுடைய காதையும் மூக்கையும் அறுத்தானோ அந்த இடத்தை நாமும் சேவிக்க இருக்கிறோம். எந்த இடத்துல இருந்து ஹனுமான் ராமனை கண்டாரோ அந்த இடத்தை சேவிக்க இருக்கிறோம். அஞ்சனாத்ரி மலையையும் சேவிக்க இருக்கிறோம். ராமன் சபரியினுடைய ஆசிரமத்திற்கு சென்றானே அந்த சபரியினுடைய ஆசிரமத்தை நாமும் சேவிக்க இருக்கிறோம். பம்பா சரஸை அற்புதமாக வால்மீகி வர்ணிக்கிறார். அந்த பம்பா சரஸை நாமும் சேவிக்க இருக்கிறோம். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் சங்கதி உண்டான இடத்தை சேவிக்க இருக்கிறோம். ரிஷ்யமுக பர்வதம் என்று பெயர். எந்த இடத்துல சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை நடைபெற்றதோ அந்த இடத்தை சேவிக்க இருக்கிறோம். துங்கபத்ரா நதியில ஸ்நானம் செய்ய இருக்கிறோம். எந்த இடத்துல இருந்து ராமன் வாலியை வதம் செய்தானோ அந்த இடத்தை சேவிக்க இருக்கிறோம். ராமனுடைய சரித்திரங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த இடங்களையும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் கிட்ட இருக்கிறது. வருகிற 2026 வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியில இருந்து தொடங்கி 6 நாட்கள் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. நமக்கு மிகவும் வேண்டியவரான ராம் என்பவர், நிரஞ்சன் என்பவர் இந்த யாத்திரையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2024 வருடம் அயோத்தியில இருந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம் இது முதலானவற்றை அனுபவித்தோம்.
அந்தந்த இடங்களுக்கு சென்று அனுபவித்தோம். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சுந்தர காண்டத்தையும் யுத்த காண்டத்தையும், எந்த இடத்துல சீதை ராவணனால சிறை வைக்க பெற்றாலோ அந்த லங்கையில இருந்தே சுந்தர காண்டத்தையும், ராம ராவண யுத்தம் நடைபெற்ற இடமான லங்கையில இருந்தே யுத்த காண்டத்தையும் அனுபவித்தோம். இப்பொழுது அரண்ய காண்டத்தினுடைய கடைசி பகுதியையும் கிஷ்கிந்தா காண்டத்தையும் அனுபவிக்க இருக்கிறோம். வாலிவதம் நியாயமா என்று பல பேர் கேட்பார்களே, அதற்கு அங்க இருந்தே சமாதானத்தை வால்மீகி, கம்பர் முதலானவர்கள் எப்படி காட்டியுள்ளார்களோ அப்படி அனுபவிக்க இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வரவேணுமாய் உங்களிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்போம். வாருங்கள், ராம பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து 6 நாட்கள் ஆகாய விமானத்திலேயும் வரலாம், தொடர் வண்டியிலேயும் வரலாம். ஆகாய விமானத்திலேயும் சென்று விடலாம், தொடர் வண்டியிலேயும் சென்று விடலாம். பெருமாளை எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி அந்த பிரசாதத்தை தான் அடியோங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். உங்களுக்கும் அதே பிரசாதம், சாத்விகமான பிரசாதம் கொடுக்கப்படும். தங்குவதற்கு தரமான ஹோட்டலிலே உங்களுக்கு வசதி செய்து தரப்படும். ஸ்ரீ ராமானுஜ விஜய யாத்ரா சர்வீசஸ் இந்த யாத்திரையை நடத்துகிறார்கள். நீங்கள் அனைவரும் வர வேண்டும். ஸ்ரீ ராம் அவர்களுடைய தொலைபேசி எண், நிரஞ்சன் அவர்களுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், ராமபக்தியை வளர்த்துக் கொள்வோம். வாரீர்.